ஃப்ளூரைட் வந்து ஒரு கெமிக்கல், அது வந்து பேஸ்ல இருக்கு. ஸோ அது வந்து நம்ம குழந்தைகளுக்கு யூஸ் பண்றது இல்லை நம்மளே ஜென்ரலாக யூஸ் பண்றது வந்து சேஃப் கிடையாது. அது வந்து உங்க பல்லு சொத்தையிலேருந்து காப்பாற்றும் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து நர்வ் டேமேஜ் காஸ் பண்ணும், பிரெயின் டேமேஜ் காஸ் பண்ணும், அண்ட் குழந்தைங்களுக்கு வந்து பிரெயின் டெவலப்மெண்ட்ல கூட இன்டர்வீன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொபகண்டா போயிட்டு இருக்கு. அது உண்மையா? சரி டாக்டர், இப்போ குழந்தைங்க யூஸ் பண்ணலாமானா? அனைவருக்கும் வணக்கம். எங்களோட யூடியூப் சேனல் மூலமா உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம எந்த டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா ஃப்ளூரைட். இப்போ ரீசெண்டா இணையதளத்துல அது எந்த மீடியமா இருந்தாலும் ஃப்ளூரைட் வந்து ஒரு கெமிக்கல், அது வந்து பேஸ்ல இருக்கு. ஸோ அது வந்து நம்ம குழந்தைகளுக்கு யூஸ் பண்றது இல்லை நம்மளே ஜென்ரலாக யூஸ் பண்றது வந்து சேஃப் கிடையாது. அது வந்து நர்வ் டேமேஜ் காஸ் பண்ணும், பிரெயின் டேமேஜ் காஸ் பண்ணும், அண்ட் குழந்தைங்களுக்கு வந்து பிரெயின் டெவலப்மெண்ட்ல கூட இன்டர்வீன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொபகண்டா போயிட்டு இருக்கு. அது உண்மையா? இல்லாட்டி ஜென்ரல் பப்ளிக் இருக்கு இன்னொரு டவுட் என்னன்னா, இப்போ டென்டிஸ்ட் கிட்ட போனா டென்டிஸ்டே வந்து ஃப்ளூரைட் இருக்க டூத் பேஸ்டா பார்த்து யூஸ் பண்ணுங்க, அதுதான் வந்து உங்களுக்கு சொத்தை வராமல் இருக்கும், அது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. நாங்கள் எதை நம்புறது, இன்னொன்று இது எது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. அதுக்கான ஒரு கிளாரிட்டியா இந்த வீடியோ பாருங்க. பொதுவாக ஃப்ளூரைட் அப்படின்னா என்னன்னா, அது ஒரு மினரல், நேச்சுரலி எர்த்தில் இருக்க ஒரு மினரல். தண்ணியில், செடி கொடியில், அதன் மூலியமாக நம்ம செய்கிற சாப்பாட்டில் எல்லாத்துலேயுமே ஃப்ளூரைட் இருக்குது. ஃப்ளூரைடை வந்து ரெண்டு விதமாக நம்ம எடுத்துப்போம். ஒன்று நம்ம குடிக்கிற தண்ணியிலேருந்து, சாப்பாட்டிலேருந்து. இன்னொன்று இப்போ நம்ம ஸ்கின்ல க்ரீம் அப்ளை பண்ணுற மாதிரி பல்லுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுற பேஸ்ட்டில் முக்காவாசி பேஸ்ட்டில் வந்து ஃப்ளூரைட் இருக்கும். இன்னொன்று இப்போ டென்டிஸ்ட் கிட்ட போய் எனக்கு சொத்தை வராமல் இருக்கணும், ப்ரிவென்டிவாக ஏதாவது பண்ணிக்க முடியுமானா இந்த ஃப்ளூரைட் வார்னிஷ் அப்ளை பண்ணிக்கோங்க. பல்லில் வார்னிஷ் மாதிரி நம்ம அப்ளை பண்ணிட்டா அது வந்து உங்கள் பல்லு சொத்தையிலேருந்து காப்பாற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இதை பற்றி பார்ப்போம். ஃப்ளூரைட் பேஸ்ட்டில் இருக்கிறது வந்து உண்மையிலேயே நம்ம பல்லை ப்ரொடெக்ட் பண்ணுமா சொத்தையில் இருந்தானா? ஆமாம். ஏன்னா ஒரு வாட்டி ஃப்ளூரைட் அப்ளை பண்ணப்பையும் நம்ம இனாமலில் இருக்க கிறிஸ்டல்ஸ் வந்து ஃப்ளூரோபெடைட் கிறிஸ்டல்ஸாக மாறும். அண்ட் இந்த கிறிஸ்டல்ஸ் வந்து சொத்தையிலேருந்து நம்ம பாதுகாக்க உதவும். ஏன்னா இட் ஹேஸ் பெட்டர் ஸ்ட்ரென்த். அதே மாதிரியே நம்ம இனாமலில் இருக்க மினரல்ஸை ப்ரொடெக்ட் பண்ணவும், அந்த மினரல்ஸை திருப்பியும் டெபாசிட் பண்ணவும், இந்த பேலன்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஃப்ளூரைட் வந்து ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ கண்டிப்பாக இது வந்து உங்கள் பல்லில் சீக்கிரமாக சொத்தை வராமல் இருக்கிறதுக்கு ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ ஐடியலி ஃப்ளூரிடேட்டட் டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணலாமானா கண்டிப்பாக பண்ணலாம். சரி டாக்டர், இப்போ குழந்தைங்க யூஸ் பண்ணலாமானா பண்ணலாம். உங்கள் குழந்தைக்கு வந்து ஒரு 2 அல்லது 3 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா நீங்கள் தாராளமாக ஃப்ளூரைட் டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணலாம். ஒரு 1000 ppm இருக்கிற ஃப்ளூரைட் டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணலாம். அதில் நம்ம என்ன பார்த்துக்கணும்னா 2 விஷயம் பார்த்துக்கணும். ஒன்று, ஒரு அரிசி அளவுக்கான டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணால் போதும் ஒரு 6 வயசு வரைக்கும் இருக்க குழந்தைங்களுக்கு. இன்னொன்று, பேரண்ட் சூப்பர்விஷன் இம்பார்ட்டன்ட். ஏன்னா சின்ன பசங்க நிறைய பேர் பேஸ்ட் வந்து அந்த டேஸ்ட் பண்ணி முழுங்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அவங்க கரெக்டாக ப்ரஷ் பண்ணி துப்புறாங்களா, அண்ட் அரிசி அளவுக்கான டூத் பேஸ்ட், இது ரெண்டுத்தையும் சூப்பர்விஷனோட பார்த்துக்கிட்டோன்னா கண்டிப்பாக ஒரு 2லேருந்து 6 வயசு குழந்தைங்க வரைக்கும் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். சரி டாக்டர், அதுக்கு மேலேனா அடல்ட்ஸ் மாதிரியே கண்டிப்பாக ஃப்ளூரிடேட் டூத் பேஸ்ட் இன்னும் 1000லேருந்து 1500 ppm குள்ளே இருக்க டூத் பேஸ்ட் டெஃபினட்டாக யூஸ் பண்ணலாம். சரி, இதனால வந்துட்டு உங்கள் குழந்தைங்களோட சொத்தையிலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுமானா எஸ். ஆனால் டாக்டர், இந்த பல்லில் வந்து ஃப்ளூரைட் ஜாஸ்தி ஆனாலே வந்து இந்த வெள்ளை வெள்ளை பேட்சஸ் மாதிரி வந்துடும், ஃப்ளூரோசிஸ்ன்னு ஒரு கண்டிஷன் இருக்கே, அப்போ எப்படி வந்து இது யூஸ் பண்ணுறது அப்படின்னா, அது வந்து இந்த ஃப்ளூரோசிஸ்ன்ற கண்டிஷன் வர்றதுக்கு, இந்த உடம்புல வந்து ஃப்ளூரைட் அளவு ஜாஸ்தியாக ஆகிறதுக்கு மெயின் ரீசன் நம்ம யூஸ் பண்ணுற டூத் பேஸ்ட் கிடையாது. அதோட மெயின் காஸ் வந்து நம்ம குடிக்கிற தண்ணியில் இருக்க ஃப்ளூரைடோட அளவு. இப்போ பொதுவாக ஒரு குழந்தையிலேருந்து 8 வயசுக்குள்ள அந்த குழந்தை குடிக்கிற தண்ணியில் ஃப்ளூரைடோட அளவு ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அவங்களுக்கு ஃபியூச்சரில் ஃப்ளூரோசிஸ்ன்ற ஒரு கண்டிஷன் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன் அந்த 8 வயசுக்குள்ளனா, அப்போ தான் இப்போ நம்மளுக்கு இருக்குது இல்லையா நிரந்தர பற்கள், அதோட அந்த இனாமல் ஃபார்மேஷன் தாடை உள்ள நடக்கும். அந்த டைம் அப்போ அவங்க உடம்புல ஃப்ளூரைடோட அளவு ஜாஸ்தியாக இருந்ததுன்னா ஃபியூச்சரில் இந்த ஃப்ளூரோசிஸ் கண்டிஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இதோட மெயின் சோர்ஸ் வந்து நம்ம குடிக்கிற தண்ணியில் இருக்க ஃப்ளூரைட். அது எப்படி டாக்டர்னா, இப்போ எல்லா நிலத்தடி நீர்லையுமே ஃப்ளூரைடோட அளவு வந்து வேறுபடும். எல்லாத்துலேயுமே இருக்குது, ஒரு பகுதிக்கு ஏற்ற மாதிரி அது டிஃப்ரெண்ட் ஆகும். நம்ம தமிழ்நாட்டிலே சில மாவட்டங்கள், பொதுவாக தர்மபுரி, சேலம், நாமக்கல், இந்த பெல்ட்டில் இருக்க மாவட்டங்களில் நிலத்தடி நீர் வந்து ஃப்ளூரைடோட அளவு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு நிறைய ரிப்போர்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த அளவு இப்போ ஐடியலி இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் படி ஒரு 1 mg/dL வந்து காமன் ppm, அதை விட ஜாஸ்தியாக இருக்குன்னா அதை நம்ம ரொம்ப நாளைக்கு அந்த குழந்தைங்க அந்த 8 வயசுக்குள்ளே கன்சியூம் பண்ணாங்கன்னா அது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சார், நான் இதை எப்படி செக் பண்ணிக்கலாம்னா, உங்கள் பக்கத்தில் இருக்க சுகாதார மையத்தில் கொடுத்து உங்கள் தண்ணியில் ஃப்ளூரைட் அளவு எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். அதுவே வந்து ஜாஸ்தியாக இருக்குன்னா நீங்கள் உங்கள் டென்டிஸ்ட்டை போய் பார்த்து ஃப்ளூரிடேட்டட் டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணலாமா, இல்லை இப்போதைக்கு வேண்டான்னு அவங்க அட்வைஸ் பண்ணாங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருக்கலாம். இந்த கண்டிஷன்ஸை தாண்டி
மற்றபடி எல்லா சூழ்நிலையிலுமே நீங்கள் ஃப்ளூரிடேட்டட் டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணுறது இட்ஸ் கம்ப்ளீட்லி சேஃப் அண்ட் உண்மையிலேயே உங்கள் டீத்தை வந்து அது ப்ரொடெக்ட் பண்ணும். இன்னொன்று, இப்போ இந்த ஃப்ளூரோசிஸ் வந்துட்டாலுமே அதுக்குன்னு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது வந்து வெரி மைல்ட் சிவியர் அப்படின்னு நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது. ஒரு சிவியாரிட்டிக்கு பொறுத்த மாதிரி நம்ம வினியர்ஸ் மூலியமாவோ இல்லை பாலிஷிங் இல்லை ப்ளீச்சிங் மூலியமாவோ நம்ம அந்த கண்டிஷனை வந்து கரெக்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் இந்த ப்ரொபகண்டாக்கெலாம் பயந்துட்டு ஃப்ளூரைட் வந்து நம்ம யூஸ் பண்ணவே கூடாது, அது வந்து கெமிக்கல், அது வந்து நம்ம குழந்தைகளுக்கு நல்லதில்லை அப்படின்றதெல்லாம் நம்பாமல் இந்த கண்டிஷன் உண்மையில ஏன் வருது, எதனால் வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஃப்ளூரைட் இஸ் மோர் அ ஃப்ரெண்ட் தேன் அன் எனிமி. அதர் தென் தட் இதை பற்றி நீங்கள் பயப்படணுன்ற எந்த அவசியமும் இல்லை. ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்கள். வில் பி வெரி ஹாப்பி டு ரிப்ளை. தேங்க்யூ ஃபார் லிஸ்னிங் டு த வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.